ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நாளானது சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாள்ல நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகள், பல கோடான கோடி அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த செய்யக்கூடிய சில செயல்களானது இருக்கு. இந்த ஒரு நாள்ல நீங்க கூறப்போகிற மந்திரமும் ஏற்றப் போகின்ற தீபமும் அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு நாள் இரவிற்குள் விநாயகருக்கு நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு எளிய தீபம். முதல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற வேண்டும். இரவு நேரம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமா இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல அழைக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபத்தை முதல்ல ஏற்றி விடணும். இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலகும். வீட்டில் ஒரு அமைதியானது ஏற்படும். செல்வமானது உங்களுடைய வீட்டில் வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை முதலாவதாக நீங்க ஏற்றி விடுங்க. அடுத்ததா மஞ்சள் தீபம். தண்ணீர், அதனுடன் மஞ்சள், அதனுடன் நெய் சில துளிகள், இது அனைத்தையும் வைத்து நீங்க இந்த ஒரு மஞ்சள் தீபத்தை தயாரிக்கணும். இந்த மஞ்சள் தீபத்தை தயாரித்து இதுவும் விநாயகருக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு தீபமாக கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுவதனால் நீங்க நினைத்தது உடனடியாகவே கிடைக்குமாம். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்க இந்த ஒரு நாள் இரவில் ஏற்றிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை புரியலாம். நீங்க எதை பயன்படுத்தினால் உங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைத்து இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்க. உங்களுக்கு எந்த தீபத்தை ஏற்றுவதனால் உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமோ அந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய மனது முழுவதும் விநாயகரின் நம்பிக்கையும் விநாயகருடைய அருளும் மட்டும் உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்து நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக இரவுல எந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறினா நமக்கு இதனுடைய பலனானது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா இரவுல 8:30 மணில இருந்து இரவு 12 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும். இது விநாயகரின் சித்தி, அதனுடன் புத்தி, அருள், இது மூன்றும் இந்த சக்திகள் உயர்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க இதை கூறும் பொழுது உங்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தின் சக்தி பல மடங்கு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க, மிகுந்த பலன் தரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். 8:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நீங்க கூறலாம். ஆனா 8:30 இருந்து 9:30 மணி வரைக்கும் நீங்க இந்த 1 மணி நேரத்திற்குள் நீங்க கூறி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டது, நினைத்தது, உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு அந்த 1 மணி நேரமானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக அளிக்கப்படுகிறது. எனவே அந்த ஒரு நேரத்துல நீங்க கூறி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூறலாம். 21 முறைகள் கூறும் பொழுது உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகும். 27 முறைகள் கூறினால் பண அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். 54 முறைகள் நீங்க கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனையானது நிறைவேறும். அதே இது நீங்க 108 முறைகள் நீங்க கூறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். இரவு மட்டும் அதிக பலனானது கிடைக்கும். மறுநாள் காலையில் நீங்க எழுந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு அதிசயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் எப்படியாவது கூறிவிடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக இது இருக்கும். குறைந்தது 27 முறைகளாவது கூறுங்க. அதிகபட்சம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னா குடும்பத்துடன் குறைந்தபட்சம் ஒரு 108 முறைகள் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு கூறினாலும் சரி, இல்லைன்னா தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க பார்த்து கூட கூறலாம். அதனால் எந்த விதமான தவறுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு முழுக்க முழுக்க விநாயகரின் மீது நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நீங்க நினைக்கின்ற காரியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தாலே போதும், உங்களுக்கு இதனால் பெரிய ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் இங் கணபதியே ராத்திரி கால விக்ன நாசகாய கிரீம் ஸ்ரீம் சுவாகா, இதுதான் அந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாமல் உச்சரிப்பு மெதுவாக நீங்க கூறுங்க. தவறாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க நீங்க விநாயகரை மனது முழுவதும் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது கூறிவிடுங்கள். இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா இன்று பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு இரவு விநாயகரின் ரகசியமான இரவு நேர சக்தியானது பூமியில இறங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்தில் நீங்க கூறப்போகின்ற மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், துன்பங்கள், பயங்கள், பிரச்சனைகள் அனைத்தையுமே கரைத்து ஒரு தெய்வீக செபத்தை உங்களுக்குள் உருவாக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு இரவோட நேரத்தோட சக்தி என்ன அப்படின்னா நிசப்தமான இரவு.
மனமும் பிரபஞ்சமும் இணையக்கூடிய ஒரு நேரம். எனவே இரவு 8:30 மணிக்கு அப்புறம் நீங்க கூறும் பொழுது கணபதியின் விக்ன நாசக ஆற்றலானது அதிகரிக்கும். அதாவது தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி அவரை அதிகரித்திருப்பார். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களிடம் ஒரு சிறிய தேங்காய் எண்ணெய் தீபம் இருந்தாலும் போதும். தீபத்தின் ஒளி உங்களுடைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி சக்தியை உருவாக்கும். தீபத்தை ஏற்றி வைக்கும் போது மெதுவாக நீங்க சொல்லணும், விநாயகா, என் வீட்டிலும் என் இதயத்திலும் ஒளியானது பிறக்கட்டும் அப்படின்னு நீங்க மனதிற்குள் கூறிவிட்டு, அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு வாக்கியத்தையும் கூறுங்க. நிச்சயமா விநாயகரை நினைத்து அடுத்து தியானம் இருங்க. முழுக்க முழுக்க நீங்க ஏற்றி வைத்த அந்த ஒரு தீபத்தை பார்த்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஒரு தீபமானது உருவாக்கும். உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக்கி கொள்ளணும். கண்களை மூடிக்கொண்டு ஆழமான மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். உங்களின் முன்பு விநாயகர் வந்து நின்று சிரித்து கொண்டு இருப்பது போல உங்களுடைய கற்பனை திறனில் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் அனைத்து கவலைகளையும் எடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற தொடங்கணும். இந்த மந்திரத்தோட மூல சக்தி என்ன அப்படின்னா, இந்த மந்திரம் நம்முடைய பண்டைய சித்தர்கள் இரவு நேர தியானத்துல பயன்படுத்திய ஒரு ரகசிய மந்திரமாக கருதப்படுகிறது. இதில் உள்ள 3 முக்கிய சக்திகள்: மூளை தெளிவு, பாதுகாப்பு, தடை நாசக சக்தி. இந்த மூன்றும் இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. இத்தனையும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இரவு நேரத்தில் சொல்லும் பொழுது மிக பெரும் விளைவானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள் நிச்சயமாக தோன்றும். இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற முறை என்ன அப்படின்னா, பத்மாசனமாக அல்லது சுலபமாக நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். உட்கார்ந்து கொண்டு தீபத்தின் ஒளியை பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மெதுவாக கூறணும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாம 108 முறைகள் கூறுங்கள். இதனை மெதுவாக மனதார உணர்ச்சியுடன் நீங்கள் கூற வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு தடைகளையும் நீக்கும் அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்ளணும். உங்களுடைய மனமும் உங்களுடைய வீடும் உங்களுடைய விதி அனைத்துமே ஒளியாக மாறும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதனால் உங்களுக்குள் ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்னா, முடியாத வேலைகளை சுலபமாகவே முடித்துவிடும். இது வரைக்கும் நடக்காது, உங்களால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைத்த வேலைகள் கூட உடனடியாக நீங்க நினைத்த மாதிரி அந்த வேலைகள் முழுமையாக முடிந்துவிடும். தடைப்பட்ட பணமானது உங்களை தேடி வரும். இத்தனை நாட்கள் தடைப்பட்டு சில பணங்கள் உங்களை தேடி வராமல் இருந்திருக்கும். அந்த பணங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணப்பாய்ச்சலானது உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். ஒன்று, உங்களுக்கு வர வேண்டிய பணமானது வரும். இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு யாருக்காவது வர வேண்டிய பணமானது வராமல் தடைப்பட்டு நின்றிருந்தால் அங்கிருந்து அந்த பணமானது நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய உறவுக்குள் ஒரு அமைதியானது ஏற்படும். அமைதி ஏற்பட்டு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும். மனதில் இருந்த கனவுகள் அனைத்தும் நினைவாகுவதற்கான ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். நீங்களும் எத்தனையோ கனவுகள் கண்டிருப்பீங்க. எவ்வளவோ ஆசைகள் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைகள் இந்த ஒரு நேரத்துல நிறைவேறாம இருக்கும். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். இதனால் நீங்க மிக பெரிய அளவில் சந்தோஷம் அடைவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரம் பெரிய ஒரு சக்தியை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய ஒரு புதிய துவக்கமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய துவக்கத்தை நோக்கி ஏற்படும். எனவே நீங்க தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் கூறிவிடுங்கள். இப்போது உங்களுடைய மனதில் ஒரே ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள். அதை தெளிவாக உங்களுடைய மனதில் உருவாக்கி கொள்ளுங்கள். விநாயகர் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அதை நிறைவேற்ற தயாராக நிற்கிறார். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க விநாயகரை முழுக்க முழுக்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தீபம் தானாக அமையும் வரை நீங்க அதை அணைக்கக்கூடாது. அது பக்கத்துல அமர்ந்திருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அதுவரை விநாயகரின் ஆற்றலானது உங்களுடைய வீட்டை சுற்றி சுற்றி வந்து புனித ஆற்றலால் நிரப்பிவிடும். எனவே இந்த ஒரு நாளானது இந்த ஜபத்தின் பலம் நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம இந்த வீடியோவை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.